சங்கீதம் 9. முத்துலப்பேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நாம் யாவரும் தேவ வார்த்தையை கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட ஈடுபடும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமாக. தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கலந்து கொடுக்கிற அல்லது சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நிறைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற செவிகளையும் கேட்கிற இருத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆத்மா சரீரம் முழுவதுமாய் தேவன் கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய கால தியானத்துக்காக தேவனுடைய வார்த்தைக்காக நாம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோமாக. சங்கீதம் 9:10. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். 9 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தஞ்சமானவர். 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களால்
உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. என்ன ஒரு அழகான வசனம்! எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை! உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. யாரெல்லாம் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களை ஒரு நாள் கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற காலங்களிலே, அவரை ஈடுபடுகிற காலங்களிலே, அவரோடு நடக்கிற காலங்களிலே அவர் ஒரு நாள் கைவிடுவது கிடையாது. அவர் உங்களுக்காக அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உம்மை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை குறைபட சங்கீதக்காரர் சொல்றார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நன்மையை குறைபடாது. எத்தனையோ பேர்கள் நன்மை குறைபடலாம். சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைகள் என்று சொல்லுகிறார், நான் தாட்சியில்லை என்று சொல்லுகிறார். ஆண்ட பிள்ளைங்க தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் எந்த குறைவு வந்த போது வருவது கிடையாது. அதான் சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறது இல்லை. யாரெல்லாம் கர்த்தரை அழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் தேவனை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை கையில உயர்த்தி ஆராதிக்கிறாங்களோ அவங்க சத்தத்தை தேவன் நிச்சயமாய் கேட்பார். கேட்டு நிச்சயமா தேவன் வந்து கொடுப்பார். ஒரு நாள் அவர் செவி அடைக்க மாட்டார். அவர் செவி எப்பொழுதுமே திறந்து என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே நாம் ஒரு நாள் நம்ம கைவிட தேவனை ஆராதிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான் 27:10 சொல்லுகிறது, தாய் தகப்பன் என்னை மறந்தாலும் கைவிட்டால் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். யோசுவா 1 அதிகாரம் 5 வாக்கியம் சொல்லுகிறது, இந்த உயிரோருக்கு நாளெல்லாம் உன்னை எவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலை சொல்லுகிறேன். ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, உம்மை தேடுகிறவர்களை ஒரு நாள் கைவிடுவதே கிடையாது. எவ்வளவு அன்பானவர், அவ்வளவு இனிமையானவர், அழகானவர், எங்களுக்காக நீ எல்லாவற்றையும் செய்கிற முடியும் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே அவரை தேடுற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு அவர் என்ன நன்மையான காரியம் செய்வார். யாக்கோபு எழுதுகிறார், யாக்கோபு 1 அதிகாரம் 17 வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் பிதாவின் ஜோதிகளில் இறங்கி வருகிறது. அங்கு எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பிள்ளைகள் கொடுப்பார். உண்மையா தேடுற பிள்ளைகளுக்கு மத்திய சொல்லி இருக்கிற மத்திய 6:33 முதலாம் தேவன் ராஜ்யம் அவரின் நீதி அன்பையை தேடுகிறார். அப்பொழுது இவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுப்பினால் சொல்லிருக்கிறார். அன்பை கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தேடினால் நீ கண்டெடுப்பீங்க. அவரை தேடுற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயம் அவர் வெளிப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாசர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை உண்மை தேடுற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க தேடுற பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. ஒரு நாள் உங்களுடைய தேடுற பிள்ளைகள் அப்பத்துக்கு இழைந்து அழிவது கிடையாது, அல்ல அலைந்து திரிவது கிடையாது. தேவன் அப்படியாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். மெய்யாகவே தேவனுடைய கரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களை குடும்பத்தாரை, நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். இன்னைக்கு நம்ம 3 காரியத்தை வேதத்தில் பார்த்தோம். இந்த 3 காரியங்கள் வேதத்தில் ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியும், தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும், தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது.
அந்த ஆர்மியா தேவனுடைய கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். இந்த முதலாவது காரியம், தேவன் தேடுற பிள்ளை கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம், கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்றால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் சரி அவர் உங்க பக்கமாக இருப்பார். வசனம் வாசிக்கிறோம், 1 வசனம் வாசிக்கிறோம், சங்கீதம் 9 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவது மட்டுமல்ல, சொல்றாங்க, அவரே நமக்கு அடைக்கலமாய் இருப்பார், அவரே நமக்கு தஞ்சமாய் இருப்பார், அவரே நமக்கு கேடகமாய் இருப்பார், அவரே நமக்கு கோட்டையாய் இருப்பார். காரணமே சொல்லுகிறது, கர்த்தர் எங்களுக்கும் உங்களுக்கு அடைக்கலமானவர். அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை கண்காணிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறது இயேசு கிறிஸ்து. அருமையான பிள்ளை, இந்த நாளில் அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். எந்த பக்கம் போனாலும் சரி அவர் எனக்கு பக்கபலமா இருப்பார். நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவர் என்னோடு கூட இருப்பார். நான் எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும் சரி அவருடைய வழிகளை நடத்தும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன கைவிட மாட்டார். எனக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். அவரை தேடுற பிள்ளைகள், உண்மை தேடுற பிள்ளைகள் தேவன் அடைக்கலமா இருப்பார். உனக்கு விரோதமா என் ஆயுதம் வாய்க்கால போகும், சத்ரு உனக்கு வர முடியாது. கர்த்தர் ஒரு நாளும் சத்ரு உன்னை சந்திக்காத, உன்னை எதிர்க்க அணுகலை கொடுக்க மாட்டார். இயேசுவின் நாமத்தினால் தேவன் நல்லவர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய தாசர்களே, பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவன் நமக்கு அடைக்கலமான பிள்ளைகளை ஆயத்தமாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆயத்தமா காத்திருக்கும், அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் அவருக்கு அடைக்கலமாக இருக்கிற அடைக்கலத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும், ஆயத்தமா காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 5:3 சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிற பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. எப்படி வாசிக்கிறார்? 3 வாசிக்கிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன். அதிகாலையிலே வேறு சொல்லுகிற இடத்துல சங்கீதத்திலே 5:3ஆம் வாக்கியத்திலே காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிற பிள்ளைகள், உங்களை என்னை கர்த்தர் அடைக்கலம் வைத்திருக்க ஆண்டவர் நீ ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும் இருக்கிறார். ஆயத்தமாய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தரை காத்திருக்கிறவளோ கழுகு போல பலன் நடந்து எடுப்பார்கள் சொல்றார். கர்த்தரை காத்திருக்கிறவளோ கழுகுகள் போல பலன் நடந்து எழுப்பி போவார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த உங்களுக்கு வரும்போது நீங்க பலன் அடைந்திருப்பீங்க. காரணம், கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். சேனைகள் சொன்னா, ஜனங்களுக்கு அவருக்கு செம்மையானவர் செய்வார். தேவன் நம்பிக்கை நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு செய்வார். நாம் தேவனை தேடும் பொழுது வசனம் 12 சொல்லுகிறது, சங்கீதம் 9:18, எளிமையானவர் என்றென்னைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்றார். தேவனுடைய அடைக்கலமா இருக்கிற பிள்ளைகள் அவங்க நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை. தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு கெட்டு போவதில்லை. தேவன் அடைக்கலத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாதுகாப்பாக கேடகமாக இருப்பார்கள்.
தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிறவர்கள். அந்த சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 91 சங்கீதம் வசனம் 1 சொல்லுகிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையில் எவ்வளவு அழகான வார்த்தைகள், இந்த வார்த்தையில் எவ்வளவு நமக்கு ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லுகிறது. நாம் தேவனுடைய நீங்களாலும் கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருப்போமானால் சத்துரு மேற்கொள்ள முடியாது, எந்த சூழ்நிலை பாதிக்க முடியாது, எந்த வாதை அணுக முடியாது. என்றால் நீங்க அவர் காத்திருக்கிற பிள்ளையா இருக்கிறீங்க. இரண்டாவது, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீடு போகாது. கர்த்தருக்குள்ளாக இருக்க நீங்கள் கர்த்தருக்கு ஆசீர்வதிங்க, கர்த்தரை எக்கால ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்க பிள்ளைகள் சங்கீதம் சொன்னா, சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை எக்கால ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நீங்க அவர் அடைக்கலத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ஆசீர்வாத நன்மை உங்களை தொடர்ந்து வரும். சங்கீதம் சொல்ற சங்கீதம் 23:6 நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து வரும். காரணம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய அடைக்கலத்தில் அவருடைய ஆளுகளில் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நாட்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய அடைக்கலம் எங்க இருக்கிறது? நாம் யாருடைய பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எந்த விசாரிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் நம்மை விசாரிப்பார் என்ற கேள்வி எழுப்பலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார், உங்களுக்கு ஒரு நங்கூரமாக இருக்கிறார். இதை மறந்து விடாதீங்க, பயப்படாதீங்க. அந்த இயேசு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். மத்தேயு 28 வசனம் 20 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு வரைந்து சகல நாட்களிலும் நான் உங்களோடு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு நாள் விலக மாட்டேன். நம்மளை தேடுவோம். யார் சொன்ன எப்படி சொல்றாரு என்றால், உண்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் தேடுற பிள்ளைகளை ஒரு நாள் அவரை கைவிடவே மாட்டார். அவர் இரண்டாவது காரியத்துக்கு போவோம். இரண்டாவது பாயிண்ட், அவர் எளியவனை என்றென்றைக்கும் மறப்பதில்லை. தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு நாள் கர்த்தர் அவர் மறந்து போவதில்லை. சங்கீதக்காரன் சொல்றார், 9:10 எழுதப்பட்டிருக்கு, அவர் உங்களை கைவிடுகிறது. ஏசாயா 49 வசனம் 15 சொல்லுகிறது. ஏசாயா 49:15, தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. அவருடைய தாய் போல சுமந்திருக்கிறார். ஒரு தாய் போல உன்னை திருத்துவார். உன்னை சிறுபட்டவர்கள், சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை மாறுவதை சொல்லுகிறார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், எளிமையானவர்கள். ஆண்டு தேர்தலை கர்த்தர் ஆசை கொடுக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் சொல்லுகிறது, எளிவனை என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, எளிவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றென்று வெட்கப்பட்டு போவதில்லை, எளியவன் என்றென்றைக்கும் தாழ்த்தப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உயர்த்துவார். அவர் நம் பக்கமாக இருக்கிறார். தேவன் பக்கமா இருக்கிறனால அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு நாம் கர்த்தர் எளியவனை, தாழ்மையில் உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் நாம் தாழ்த்துவோமா? நாம் எளிமையானவர்களாய், ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய், அன்பிலே தாழ்மையுள்ளவர்களாய், தேவனுடைய காரியத்திலே தயவுள்ளவர்களாய் இருக்கிற கர்த்தருக்கு செய்வார்கள். கர்த்தர் எளிமையானவர்கள் என்னென்றைக்கு மறப்பதே கிடையாது. யார் மறந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, யார் நமக்கு கொடுக்க சொல்லி தரணி சொல்லி நம்ம ஏமாற்றினாலும் சரி, ஆனா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தர் உங்களை மறக்குவதில்லை, அவர் மறந்து போவதில்லை. உங்களை அவர் மறக்கும்படியான தேவன் ஆளுங்க. அவர் யார் கைவிட்டாலும் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எளிவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது.
கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை வழியை வெளிப்படுத்துவார். சங்கீதக்காரன் சங்கீதம் 5ஆம் சங்கீதம் வசனம் 8 சொல்லுகிறது. சங்கீதம் 5:8, கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் சொல்றான். என்ன சொல்ற? ஏலியவனை ஆண்டு எப்பொழுதும் செவ்வையான பாதை நடத்துவார். உண்மை உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் செம்மையான வழியில் நடத்தி கொண்டு போவார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 5:8 சொல்லுகிறது, எனக்கு முன்பாக உம்முடைய வழியில் செவ்வைப்படுத்தும் செம்மையான வழி கர்த்தர் நடத்துவார். எளியவனை ஒரு நாள் அவர் தள்ளிவிட மாட்டார். எளியவர்களை ஒரு நாள் தேவன் ஒரு நாள் புறம்பே விட மாட்டார். ஆண்டவங்க ஜெபத்தை கேட்பார். எளிய மக்களோட ஜெபத்தை கண்ணீர் ஆண்டவர் ஒரு நாள் மறந்து போக மாட்டார். மறந்து போகிறதுக்கு அவர் நினைக்கவே மாட்டார். ஆனால் அவர் நேசிக்கிறார். இயேசு அன்பு நிறைந்தவர், அவர் மனமுருக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ள தேவன். ஒரு நாள் எளியவனை மறக்க மாட்டார். எத்தனோ பேர்ல எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் மறந்துகிட்டீங்க. அவரை தேடி வந்த பிள்ளைகள், கண்ணீரோடு அவரை தேடின பிள்ளைகள், அவர் முகத்தை பார்த்த பிள்ளைகள், ஒரு நாள் அவர் கைவிட்டதே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால நேரத்தில் நாம் நம்மளை தாழ்த்தி அவரை பெருகவும் நான் சிறுகும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்யலாம். கர்த்தர் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லைங்க, செம்மையான இருதயமுள்ள தெய்வத்தை கேட்க மறக்கிறார். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் வசனம் 10 சொல்லுகிறது. சங்கீதம் 7:10, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது சொல்றான். மறுபடியும் வாசிப்போம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. எளிமையானவர்கள் என்றென்றைக்கும் செம்மையான இருதயம் இருப்பார்கள். எளிமை உள்ளவர்கள் அவருடைய இதயத்தை கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக வைத்திருப்பார்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களை தேவனிடத்தை கேடகமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் நாளில் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது? அது இயேசு சொன்னார் மத்தேயு 5:8, இதயத்திலே சுத்தமுள்ள பாக்கியவான்கள். மத்தேயு 5:8 சொல்றாரு, இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் என்று சொல்றார். நாம் இதயத்தை நாம் கவனம் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன்னை இருதயமானது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை கேடகமா வைத்துக் கொள்ள வேண்டும். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் கேடகமாக இருப்பார்கள் சொல்றார். சங்கீதம் 7:10 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 7:17 சொல்லுகிறபடி 7:17, சங்கீதம் 7:17, நான் கர்த்தரை அவருடைய நீதிப்படி துதித்து உன்னதமானவரை கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். எளிமையானவர்கள் என்னென்ன தேவனை கீர்த்தனம் பண்ணுவார்கள், தேவனை பாடுவார்கள், தேவனை துதிப்பார்கள். ஏன்னா எளிமையானவர்கள் தேவனை அதிகமாய் நேசிக்கிறார்கள். எளிமையானவர்கள் தேவனத்தில் அதிகமா தேடி வந்தாங்க. வேதத்தில் படிச்சு பாருங்க, சுவிசேஷம் படிச்சு பாருங்க, எத்தனோ மக்கள் இயேசு தேடி வந்தாங்க. அவர்களெல்லாம் எளிமையானவர்கள், அவர்களெல்லாம் தேவனுள்ளவர்கள், அவர்களெல்லாம் சுகவீனமுள்ளவர்கள், அவர்களெல்லாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தபோது இயேசு தேடி வந்தார்கள். இயேசு எளிமையானவர்களை ஒருபோது கைவிடுவதே கிடையாது. அந்த தேவ பிள்ளைகள் இந்த நாமத்தை நாம் தேவனிடத்தில் வரும். உங்களை உண்மையாய் தேடுகிறவர்களை அவரை கைவிடுவதே இல்லை. பிள்ளைகள் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுவது வேறு சொல்லுகிறது. அப்படியே கத்திரப்படு எளியவர்கள் நம்மளை தாழ்த்தி நம்மளை தாழ்வுள்ளவர்களாய் தேடி வரும்போது கிருபை கொடுத்தார். அவரை ஆசீர்வதிப்பார், நம்மளை பெருக செய்வார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனிடத்தில் வாங்க. நீங்க எளிமையானவர்களா வாங்க, எளிமையா வாங்க, ஆவின் எளிமையா வாங்க. தேவனிடத்தில் அவர் உங்களை பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் 3வது காரியத்தை பார்ப்போம். 3வது காரியம், உங்களுடைய சமூகத்திலே தேவ பலன் இருக்கிறது.
தேவனை தேடுகிற நீர் கைவிடுவதில்லை. தேவன் தேடுற பிள்ளைகளுக்கு மூன்றாவது காரியம் சொல்கிறது, உங்களுடைய சமூகத்திலே அவர்களுக்கு பலன் கற்றுக் கொடுக்கிறார். ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மையான காரியத்தை தேவன் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் சொல்கிறது, உங்களுடைய சமூகத்திலே தேவ பலன் எப்பொழுது எங்களுக்கு பெற்றுக் கொண்டு வரும். தேவ பலன் எப்பொழுது தேவன் கொடுக்கிறவனா இருக்கிறார். பரிசா பலன் கொடுக்கிறார். பரிசா வரும்போது நீங்க பலன் அடைந்து கொள்றீங்க. You receive the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நீங்க பலன் பெற்றுக் கொள்றீங்க. காரணம் தேவி சொல்கிறது, உங்களுடைய சமூகத்தில் தேவ பலனா இருக்கிறோம் என்று சொல்லுவோம். என்ன சங்கீதம் 9:19 சொல்கிறது. சங்கீதம் 9:19, எழுந்தருள கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆண்ட பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பயபக்தி உள்ளவர்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் சொல்லலாம். சங்கீதம் 5:7 சொல்லுகிறது. சங்கீதம் 5:7 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறால், நான் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்தில் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உங்களுடைய சமூகத்திலே வருகிற பிள்ளைகள் தேவ பக்தி உண்டா இருக்க வேண்டும். சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது, அவர்கள் நேராக உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அழகா சொல்லுகிறது. தேவன் உங்களுடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் அவர்களுக்கு தேவ பயம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருந்தால் தான் தேவன் ஆராதிக்க முடியும். தேவ சமூகத்துக்கு வரணுமா, அவர் சமூகத்தில் தாழ்த்தி வரணுமா, நீங்க அவரை பணிந்து கொள்ளணும், அவரை பணிந்து கொள்ளணும். எது சொல்லுங்க, யோவான் 4:24 சொல்லுகிறது, ஆவியின் உண்மையோடு நீங்க ஆவியின் உண்மையோடு அவரை நீங்க தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தேவன் பிள்ளைகளாலே நாம் பரிசு சந்நிதியிலே பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதம் 5:7 சொல்லுகிறது. சங்கீதம் 4:3 சொல்லுகிறது. சங்கீதம் 4 சங்கீதம் 3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொள்ள சொல்லப்பட்டிருக்கு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார். தேவ சமூகத்தை நாடு பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன் அல்ல, பயபக்தி உள்ளவர்களாக இருக்கும்படி பணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சொல்றாரு, அவர்கள் கர்த்தருக்காக பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டுமில்லை சொல்றது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொள்றார். அவர் நோக்கம் ஒரு முன்கூட்டி வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் பலன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அருமை தேவ பிள்ளைகள் நாளில் நாம் கர்த்தர் வார்த்தைக்காக கடந்திருக்கிறோம். தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 5:12 எழுதப்பட்டது இப்படி, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொண்டு சொல்றார். உங்களுடைய சமூகத்திலே வருகிற பிள்ளைகள் தேவனுடைய காரணத்தினாலே அவர்கள் கர்த்தாவே நீ அவர்கள் நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொள்ள சொல்றார். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. தேவ சமூகத்தில் வரும் பிள்ளைகளே அவர்கள் தேவன் கிருபை சூழ்ந்து கொள்ளும், தேவ சமூகங்களை சூழ்ந்து கொள்ளும், காரணியாவரை சூழ்ந்து கொள்ளும், தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் உங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு தேவ பலன், தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். மூன்றாவது இடப்படுத்து அது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 2 சங்கீதம் வசனம் 12 சொல்லுகிறது. சங்கீதம் 2:12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சமூகத்தை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம்.
கர்த்தருடைய சன்னிதானத்தை, கர்த்தருடைய சமூகத்தை அண்டிக் கொள்கிறவர்கள், தேடுகிறவர்களுக்கு அவர்கள் சங்கே பாக்கியம் வழங்க மட்டுமல்ல, ஏன் சொல்றது, அவர்கள் அண்டிக் கொள்வது யாவரும் பாக்கியவான்கள் இருப்பார்கள் சொல்கிறது. அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 9 என்று சொல்கிறது. சங்கீதம் 9:8 அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயத்தீர்த்து சகல ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளே, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு மேல வருகிறது, ஒரு சமூகத்தில் ரட்சிப்பு வருகிறது, ஒரு சமூகத்தில் விடுதலை வருகிறது, ஒரு சமூகத்தில் பலனும் வல்லமை வருகிறது, ஒரு சமூகத்தில் தேவ கிருபை, தேவ ஞானம், தேவ தயவு வருகிறது, தேவ மீட்பு வருகிறது. நாள்ல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா என்று நான் 3 காரியத்தை பேசணும். முதலாவது நீங்க தலைப்படுத்தீங்க, உங்க தேடுற பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. அந்த 1வது பாயிண்ட், கர்த்தர் அவர்கள் கேடகமாக இருக்கிறார். 2வது, எளிவர் என்னென்னைக்கு மறக்கப்படுவதில்லை. 3வது, உங்களுடைய சமூகத்திலே தேவ பலனை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் தேவ பலனை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த தேவ பிள்ளைகள் இந்த நாள்ல நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் வந்து கிடைக்கும். இயேசு போல என் கண்கள் அவரையே நோக்கும், என் கண்கள் அவரையே பார்க்கும். அவர் நோக்கிற கண்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவார். சங்கீதம் 34 வசனம் 5 சொல்லுகிறது. சங்கீதம் 34 இப்படியே ஒரு வசனம் சொல்லுகிறது. 34 சங்கீதம் கவனிப்போம். சங்கீதம் 34 வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கு நீங்களே வைத்தார். வசனம் 5, அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவது கிடையாது. சங்கீதம் 34:4-5 வாக்கி சொல்லுகிறது. அவர் நோக்கி பார்த்து அவர் கண்களை பார்க்கிறார், இயேசு முகத்தை பார்க்கிற கண்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, முகம் பிரகாசிக்கப்பட்டு சொல்லுகிறது. அந்த பிள்ளைகள் நாள்ல முழு நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். வார்த்தையோடு இடைப்பட்டிருக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்போமாக, ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, அருமையான கால வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். நாங்களே உண்மை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் கைவிட மாட்டேன் சொல்லுகிறப்பா. நாம அதிகமாய் தேடுபடியாக, உங்களுடைய அன்பை தேடுபடியாக, உங்களுடைய கர்த்தாவின் கிருபை அதிகமாக தேடுபடியாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தை அல்ல, உலகத்தை காரியை தேடாதபடி கர்த்தாவே, மேலான காரியை தேடுபடியாக, மேலான கிருபை தேடுபடியாக, மேலான ஆசீர்வாதத்தை தேடுபடியாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கேட்கிற இருதயங்களை கர்த்தர் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய செவிகள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி, இருதயங்கள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. தேவ வார்த்தை உள்ளத்தில் விதைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அது 100 மடங்காக பலன் கொடுப்பதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபைக்கு நன்றி, ஸ்தோத்திரம். தேவ தயவு, தேவ கிருபை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆரம்பத்தில் கடைசி வரை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி, நாமத்தை மையப்படுத்தும். சிறியது பெரிய முதியோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமா. கையில் உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கடைசி ஆசை ஜெபத்தை முடிப்போமாக. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் எங்களுடன் கூட இருப்பதாக. ஆமென்.